உண்மையிலேயே நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ செம்ம மாஸ் காட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அஞ்சலி இருந்துட்டு விஷத்த குடிக்காமயே குடிச்சதா சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருந்தா இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ வீட்ல வந்து இந்த இவ வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா. அதாவது அவங்க அம்மா சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா. அந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது எப்ப கூட்டிட்டு வர போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஏன் கேட்கிறீங்க? நான் தானே கூட்டிட்டு வர போறேன். என்கிட்ட வந்து கேட்கணும்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி அத நான் சொல்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி வந்துட்டு, இலக்கியா என்ன பேசிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா இருந்துரு. இல்ல அப்படின்னா உன்னையே நான் இந்த வீட்ட விட்டு விரட்டிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா போயிடு. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாம அஞ்சல் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அத்த அவங்க அதாவது நீங்க அமைதியா இருங்க. நீங்க சின்னமணி அத்த நீங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அஞ்சலிய கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அஞ்சலி எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா, அவளுக்கு உடம்பு சரியில்ல இல்லையா? ஏற்கனவே விஷத்த குடிச்சு வாமிட்லாம் எடுத்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, டயர்ட் ஆயிட்டா. அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவள அந்த கார்லயே உட்கார வச்சு வந்திருக்காங்க. "அத்த நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ண நான் இப்பவே சேர்த்துக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ள. கூட்டிட்டு வாங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலிய கூட்டிட்டு வந்து, இப்போ நம்ம இலக்கியா வந்துட்டு சரியான ரகள பண்ண போறாங்க. உண்மையிலேயே அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அஞ்சலிய வந்து நான் கூட்டிட்டு வந்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் இலக்கியா வந்துட்டு, "அஞ்சலி பார்த்து பொறுமையா வாம்மா, வந்து உட்காரு வா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலிய வந்து இப்போ ஒரு சோஃபால உட்கார வைக்கிறாங்க. அதாவது நம்ம இலக்கியா இருந்துட்டு, "என்னடா இது இவ்ளோ உபசரிப்பா இருக்கே" அப்படின்ற மாரி வந்து எல்லாருமே நெனச்சுட்டு இருக்காங்க, இலக்கியா பண்றத பார்த்து. ஒரு பக்கம் ஜானகிலாம் வந்து செம்ம கோவம் வந்து பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது ஜானகி கிட்டயும், கார்த்திக் கிட்டயும் வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ ஓகேவா, அஞ்சலி வந்து விஷம் குடிச்சு, அவ வந்து சாகுற நிலைமைக்கு போய் இப்போ வந்திருக்கா. இப்ப ஏத்துக்கிறீங்களா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, "இல்ல முடியாது அண்ணி" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கார்த்திக்கும், அதே மாதிரி நம்ம ஜானகி வந்துட்டு முடியாதுன்னு தான் சொல்றாங்க. சரி ஓகே. இப்போ வந்து அஞ்சலி விஷம் குடிச்சத நீங்க நம்பல. அப்போ இப்பவே வந்து அஞ்சலி விஷம் குடிச்சா நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவ வந்து உண்மையிலேயே திருந்திட்டான்னு ஏத்துக்கிறீங்களா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஒரு விஷத்த வந்து கொண்டு வந்து வச்சு, அந்த விஷத்த வந்து குடிக்க சொல்றாங்க. "இங்க பாரு அஞ்சலி, இது நார்மல் விஷம் கிடையாது. நீ குடிச்ச 5 நிமிஷத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். இல்ல அப்படின்னா வந்து கண்டிப்பா உன்னோட உயிரே போயிடும். நீ உன் புருஷன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்க. இந்த குடும்பத்து மேல அவ்வளோ வந்து பாசம் வச்சிருக்க அப்படின்னா, இந்த விஷத்த நீ குடிச்சு தான் ஆகணும். குடிச்சு வந்து அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டிடு. நீ இப்படி வந்து உன் புருஷன் இல்லாம உயிரோட இருக்கிறதுக்கு பதிலா நீ செத்து போறதே மேலு அப்படின்ற மாரி சொல்லி விஷத்த வந்து குடுக்குறாங்க. அந்த ஒரு டைம்ல அஞ்சலி இருந்துட்டு குடிக்கிறதுக்கு அவ்ளோ தடுமாறுறா. ஏன்னா முன்ன இருந்த சிச்சுவேஷனும் இப்பவும் ஒண்ணு தான். ஆனா குடிச்சு தானே இருக்கணும். ஏன்னா சாவணும்னு முடிவு எடுத்தவங்க. ஆனா குடிக்காம ரொம்ப வந்து தடுமாறுறா. ஏன்னா உடனே உயிர் போயிடும் அப்படின்றதுனால, கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு அவளோட வாய புடிச்சு அந்த விஷத்த ஊத்த ஆரம்பிச்சுறாங்க. இந்த எல்லாருக்குமே பயங்கரமா இருந்துச்சு. அஞ்சலியோட சுயரூபத்த இப்பவே வந்து இப்போ வெளிய கொண்டு வந்தது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.